வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல கோதுமை அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப எண்ணெய் குடிக்காம நல்ல குண்டு குண்டா சாஃப்டான கோதுமை அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். ரவை வறுக்கலாம் வேண்டாம், அப்படியே எடுத்துக்கலாம். ரோஸ்டட் ரவாவா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அளவுக்கு 1.5 ஸ்பூன் அரிசி மாவை அதிகமா சேர்க்கவே கூடாது. நீங்க ஒரு ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க 1.5க்கு பதிலா, இல்லைன்னா அந்த மேல இருக்க அந்த சர்ஃபேஸ் ஹார்டா இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு சிட்டிக்கை உப்பு, ஸ்வீட்டை கூட்டி காமிக்கிறதுக்காக. அதே ஒரே ஒரு சிட்டிக்கை நான் சமையல் சோடா எடுத்திருக்கேன். அந்த வெள்ளத்திலே 2 ஏலக்காவும் போட்டிருக்கேன். இப்ப அதை தண்ணி சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். பாகு கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு அவசியம் இல்லை, கரைஞ்சா போதும். இதுவே நீங்க கோதுமைக்கு பதிலா இதே அளவுல மைதா மாவும் எடுத்துக்கலாம். இது இல்லாம நான் ஒரு சின்ன டம்ளர், அதாவது 100 ml பிடிக்கக்கூடிய ஒரு டம்ளர்ல பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆறின பால். தண்ணிக்கு பதிலா இந்த பால் சேர்த்து நம்ம கரைச்சோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு பாத்திரத்துல வெள்ளத்தை கரைச்சிட்டு இருக்கேன், அது கரையட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பவுல்ல. முதல்ல கோதுமை மாவு சேர்க்கிறேன். இதே ஒரு கப் நீங்க மைதா மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கோதுமை மாவு வழக்கம் இல்லைன்னா ரவை எடுத்து வச்சிருக்க அரிசி மாவு. இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி அந்த வெள்ளத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல நான் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன், கொஞ்சம் வாசனையா இருக்கும் அதுக்காக. நீங்க கையில கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு கரண்டில கூட மிக்ஸ் பண்ணலாம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து நம்ம இந்த மாதிரி பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெள்ளை தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. இதுக்கப்புறம் மிச்சம் இருக்க வெள்ளை தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு நம்ம பால் சேர்க்கலாம். திக்கான தோசை மாவு கன்சிஸ்டன்சி வேணும். கரெக்டா சொல்லணும்னா அடை தோசை கன்சிஸ்டன்சில இருக்கணும். உங்களுக்கு பால் தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா தண்ணியில கூட நீங்க கரைச்சிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்படி பண்ணா. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, அதான் நான் சொன்ன அடை மாவு கன்சிஸ்டன்சில இருக்கணும். ரொம்ப நீர்க்க இருந்ததுன்னா பிரிஞ்சிரும், இல்லைன்னா நிறைய எண்ணெய் குடிச்சிரும். இது கரெக்டான பக்குவம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சிட்டிக்கை உப்பும் சமையல் சோடாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கடாயில எண்ணெய் சேர்த்திருக்கேன். ஒவ்வொரு அப்பமாவோ இல்லைன்னா 2 அப்பமாவோ தான் நம்ம வாக்க போறோம். உப்பும் சமையல் சோடாவும் சேர்த்த உடனே அப்பம் வாத்துறணும், இல்லைன்னா மாவு நீர்த்து போயிடும், நிறைய எண்ணெய் குடிச்சிரும். பாருங்க, இப்படி நீங்க எடுத்து அதை விட்டு பாத்தீங்கன்னா அப்படியே நிக்கணும் அங்கங்க. இந்த சின்ன குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க, ஸ்பூன் கூட நீங்க எடுத்துக்கலாம். இதுவே நல்லா பந்து மாதிரி உருண்டு பெரிய அப்பமா வரும். ரொம்ப பெருசா நீங்க வார்த்தீங்கன்னா உள்ள வேகாது. எண்ணெய் நல்லா காயணும். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி விட்ட உடனே அந்த டிராப் மேலே சூப்பரா வருது பாருங்க, மேலே எழும்பி. அப்ப நம்ம மாவு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அதை எடுத்துட்டேன். இப்ப நடுவுல நான் ஒரு அப்பத்தை வாக்குறேன். அவ்வளவுதான், இப்படி விட்டுட்டு எடுத்துருங்க. அதுவே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல மேல வரும் பாருங்க, சூப்பரா மேல வருது. ஓரம் போனதுனால இந்த இடத்த இன்னொன்னு வாத்துக்கலாம். நீங்க இதை விட சின்ன வானலையா இருந்தா ஒன்னொன்னா பொறுமையா வார்த்து எடுங்க. பிகினர்ஸ்க்குலாம் 1, 2 கஷ்டமா இருக்கும். ப்ரௌன் ஆனோன்னு திருப்பி போட்டுடலாம். நம்ம பால் சேர்க்காம தண்ணி சேர்த்திருந்தோம்னா இன்னும் ரொம்ப ப்ரௌன் ஆயிடும், டார்க் ப்ரௌனா. இந்த கலர் அழகா இருக்கு பாருங்க. அடுத்த பேட்சும் நான் அதே மாதிரி போட்டிருக்கேன். ஒன்று ரெடியான உடனே இன்னொன்று வாத்துடுறேன். எப்படி குண்டு குண்டா பந்து மாதிரி வருது பாருங்க, இப்படிதான் இருக்கணும். அப்பனா கரெக்ட் கன்சிஸ்டன்சி மாவு இருந்தா மட்டும்தான் அப்படி வரும். எண்ணெயும் அவ்வளவா குடிக்கல பாருங்க, எண்ணெய் அப்படியே இருக்கு பாருங்க. நான் பொரிச்சு அங்கதான் வச்சிருக்கேன். நீங்க வேணா டிஷ்யூ பேப்பர்ல கூட அதை வடையே போட்டுக்கலாம். அவ்வளோ எண்ணெயே இல்ல. கடைசி மாவு கூட பந்து மாதிரி வரும் பாருங்க. அதனாலதான் ஒரு அப்பத்தை எடுத்த உடனே இன்னொரு அப்பம் போட்டுறோம், இல்லைன்னா லேட் ஆகும் போது கடைசி ஈடெல்லாம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். லாஸ்ட் மாவு கூட பாருங்க எவ்வளவு குண்டா இருக்குன்னு. இந்த சின்ன சின்ன டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா நீங்க அப்பம் எண்ணெயிலே வாத்துடலாம் டைரக்டா.
எண்ணெயோட அளவு குறைஞ்சது பாருங்க, ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் தான் குறைஞ்சிருக்கும். குண்டு குண்டா பந்து பந்தா கோதுமை அப்பம் ரெடி. பார்க்கும்போதே எப்படி யம்மியா இருக்கு பாருங்க. வேற அப்பம் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். அப்பம்னாலே வெல்லம் சேர்த்து பண்ற இனிப்பு அப்பம் மட்டும் இல்ல, இது உப்பு அப்பம்னு சொல்லுவாங்க. இதுவும் குண்டு குண்டா பஞ்சு பஞ்சா எப்படி பண்றதுன்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் மைதிலிஸ் ரெட்ரோ ரெசிபிஸ் பக்கத்துல இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னெல்லாம் தேவைன்றத முதல்ல பாத்துடலாம். நான் உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுனால டம்ளர்ல மெஷர் பண்ணி காமிச்சிருக்கேன். மெஷரிங் கப்ஸ் யூஸ் பண்ணல. 1 டம்ளர் பச்சரிசினா பாதி துவரம்பருப்பு, அதுல பாதி உளுந்த பருப்பு. இது மூணுத்தையுமே ஒன்னா சேர்த்து வாஷ் பண்ணிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் ஒரு 2 hours மினிமம் ஊற வச்சிடலாம். இது இருக்கட்டும். இது கூடவே நான் 4-5 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாவை சேர்த்துக்கோங்க. மூடி வச்சிடலாம். இப்ப 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸி ஜார்லயே அரைச்சுக்கிறேன். கூட 2-3 சில்லு தேங்காவையும் சேர்த்து அரைச்சிக்க போறேன். ஊற வச்ச தண்ணியே சேர்த்து ஒரு கெட்டியான தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிருக்கேன். இப்ப மாவு அளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உப்பு, சீரகம், கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண உடனேயே இது எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடணும். கொஞ்சம் நேரம் விட்டீங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். எந்த மாதிரி அப்பம் பண்றதா இருந்தாலும் ஃப்ளேம் மீடியமா வச்சுக்கோங்க. ஒரு மிதமான தீயில இருக்கும் போது ஒவ்வொரு அப்பமா நம்ம வாத்து எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெயை மேல அப்படியே தெளிச்சு விடுங்க. நல்லா உப்பி வரும் பாருங்க. சூப்பரா. வெல்லம் சேர்த்து பண்ற அப்பமா இருந்தாலும் சரி, கந்தர் அப்பமா இருந்தாலும் சரி, எல்லாமே இதே மாதிரி தீயில வச்சு பண்ணுங்க. குண்டா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்க. உள்ளேயும் ரொம்ப சாஃப்டா இருக்கும். நான் மத்த அப்பெல்லாம் எப்படி பண்றதுன்ற வீடியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். 2 பக்கமும் நல்லா கோல்டன் பிரவுன் ஆனதும் தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப அடுத்த அப்பமும் ஒன்னொன்னா நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே உப்பி வருது பாருங்க. இனிப்பு அப்பத்தோட இது சாப்பிடறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். கார்த்திகை தீபத்து அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா பண்ணுவாங்க இத. புசு புசுன்னு சூப்பரா கார அப்பம் ரெடி ஆயாச்சு. இனிப்பு அப்பத்தோட சேர்த்து இதையும் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.